என் பேர் மேகநாதன், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானி வட்டம், ஒலகட கிராமம், குழந்தபாளையம். இதுக்கு முன்னாடி நான் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2 வருஷமாக. அதுக்கப்புறம் நானே வண்டி எடுக்க ஓட்டலாம் அப்படின்னு வண்டி 50 அடி எடுத்தேன். அது கூட பேலரும் எடுத்தேன். நல்ல முறையாக ஓட்டிகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஜாண்டியை தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஜாண்டியே எடுத்து ஓட்டலாம், அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தெரியும் அப்படின்னு எடுத்து ஓட்டினோம். 50 அடியாக எடுத்தோம். கியர் ப்ரோ பேலருக்காக எடுத்து ஓட்டுறோம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுங்காட்டி ஜாண்டியே எடுத்து ஓட்டுறோம். அதனால் டபுள் கிளச் வண்டி, நல்லா மைலேஜ், டீசல் மைலேஜ் வருதுங்க. 13,000 பஞ்சாயிரம் மினிமம் ஓடுது. இப்போ டிரைவருக்கு எந்த டயர்ட்ஸ்னு தெரியறதில்ல. மினிமம் 300 கட்டு ஓட்டுறோமா, அந்த இதுவுமே தெரியறதில்லை. இறங்க தேவையில்லை கீழே அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டுறேன்னா வச்சுக்க, ஒரு நல்ல கடை கிடச்சுன்னா ஒரு 400 to 450 கிலோ கட்டுவேன். அதேமாரி கத்த வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 27 to 30 கிலோவில் வரும். அதிகபட்ச வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 டன்னு 10 டன்னுக்குள்ள கட்டுறோம் நாங்களும் ஒரு நாளைக்கு. இப்போ காலைல 10 மணிக்கு வந்தோம் உள்ள ஃபீல்டுக்கு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 13 RPM வச்சோம். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டு விட்டேன். அப்புறம் பிடிஏ போட்டுவிட்டு எக்கனாமிக்கில் போட்டு விட்டேன். அது பாட்டு எல்லாமே பண்ணிக்கும். சென்சார் அலாரம் அடித்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மோட்டர் போயிட்டு வரும். டோர் எல்லாமே அதுவே பண்ணிக்குங்க. எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே பண்ணிக்கும். டோர்லேருந்து எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். அந்த நூல் மட்டும் நான் பார்த்துக்கணும், அங்கே மேலே மாட்டாத மாரி பார்த்துக்கணும். நல்லாயிருக்கு. ஸ்கேலாக இருந்துச்சுன்னா நம்ம கை அது வரைக்கும் விடணும், இது வரைக்கும் விட்டு தான் எடுக்கணும். காரணம் கை சேஃப்டி கிடையாது. நல்லாயிருக்கு. இப்போ ஸ்கேலுங்கிறப்ப இந்த லிஃப்ட் கீழே போனோம்னா நூல் ஆவரேஜாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பெல்ட்டு போயிட்டு வந்துடும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டு கூட ஆகாது. டிஎல்எக்ஸ் கொடுத்துக்குறாங்களா, அதனால் இப்போ சென்சார் ஃபுல்லாகவே சென்சாரு. ஃபஸ்ட்டு சென்சாரு, இது செகண்ட் சென்சாரு, இது தேர்டு சென்சாரு, இது ஃபோர்த்து சென்சாரு. ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த சென்சார் அலாரம் அடிக்கும். அடுத்து இந்த சென்சார் மூவிங் ஆகும். அடுத்து அந்த சென்சார் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் மூவிங் கொடுக்குங்க. இந்த பக்கம் மறுபடியும் இந்த பக்கம் வந்தோன்னே இங்கேருந்து மூவிங்க்கு மாற்றிட்டுரும். அதுக்கப்புறம் அங்கே போய் நூல் கட் ஆயிரும். அதில் கட்டாயி அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக நின்றுங்க அதுவே. இப்போ மற்றபடி ஒரு 2-3 பேலர் ஓட்டியிருக்கேன். அதை விட கம்பேர் பண்ணுறப்ப இது நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ என்னை இந்த வண்டியை கேட்டாங்கன்னா 100% எடுக்க தான் சொல்லுவேன் நான். வண்டி டிராக்டரும் பேலரும் நல்ல சேஃப்டி எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். இப்போ எதுக்குனாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இப்போ உழவாக இருக்கட்டும், பேலருக்கு 5 கலப்பு எல்லாத்துக்குமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் வண்டி. நல்ல மைலேஜ் வருது, எல்லாமே பண்ணுது. இப்போ யார் என்கிட்ட கேட்டாலுமே இந்த வண்டியை ரெஃபர் பண்ண சொல்லுவேன் நான். இப்போ நம்ம சர்வீஸில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாவே நேர்லேயே பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு. காஸ்ட்டு கம்மியாக தான் ஆகுது. இப்போ சர்வீஸ் பண்ணணும்னா மினிமம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 8,000 3,000 வேணும். இப்போ காஸ்ட்டு கம்மி தான், ஒரு 7,000 முடிஞ்சிருது ஒரு சர்வீஸ்க்கு. ஜாண்டியர் வாழ்க்கையின் சிறந்த தேர்வு.